ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நான் பீட்ரூட் மீன் மேக்கர் ரைஸ் பண்ண போகிறேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பீட்ரூட் மீன் மேக்கர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இதில் வந்து சின்ன டம்ளரில் அளந்தீங்க அப்படின்னா 4 டம்ளர்ஸ் வரும். ஸோ கிலோ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து நான் சோக் பண்ண வச்சிட்றேன். ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா 1க்கு 2 தடவை ஃபஸ்ட்டே கழுவிடுங்க. அதுக்கப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா அரிசி உடையும். ஸோ ஃபஸ்ட்டே கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் இருத்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, பாயில்டு ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு நம்ம வந்து இந்த ஒரு பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்து சாப்பாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா ஆஃப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 இருக்கிற மாதிரி நான் இப்போது சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸுக்காக. அதுக்கப்புறம் மீதியை நான் ரைத்தாலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு காயிலேயே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா சீவியாச்சு. சீவினதுக்கப்புறமா ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ரூட்டை அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம துருவிட்டு கூட தாளிச்சிட்டு செய்யலாம். அது இன்னொரு டைம் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனால சும்மா ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்கிற காயை நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக அந்த ரைத்தா கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது ரைத்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணதோட ஒரு 4 மிளகா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து மிளகாத்தூளும் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ ஆஃப் ஆனியன் எடுத்துக்கிறேன். ஏன்னா பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ஆஃப் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மொத்தத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வாசத்துக்கு தான். சும்மா ஒரு கைப்பிடி அளவு 2 சேர்த்து இருந்தாலே போதும். ஸோ இதை நல்லா மிக்சர் கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பட்டை லவங்கம் அதெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்லைஸு பட்டர் இருக்கு இல்லையா, அதை உள்ள சேர்த்துக்கிறேன். ஸோ கீ இருந்தால் கூட நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கு இடையில் மீன் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த வாட்டர் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து பேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் வதங்கிருச்சு இந்த பீட்ரூட் எல்லாமே. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸில். உங்களுக்கு ஆக்சுவல் பிரியாணி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்காக தான். நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் நம்ம செக் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து நான் 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து 1 டம்ளருக்கு, சின்ன டம்ளருக்கு 1 ஸ்பூன்னு கனெக்ட் பண்ணி 4 டம்ளர் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து மேஷ்டாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம கேர்டு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அது கூட கரம் மசாலாவும் டர்மரிக் பவுட்ரு 1/4 டீஸ்பூனும் நான் சேர்த்துக்கிட்டேன். மிளகா பொடியும் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1க்கு 2 அந்த இதில் தான் நம்ம தண்ணி சேர்ப்போம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதால கொஞ்சம் கம்மி பண்ணி 1 டம்ளரும் 3/4 டம்ளரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையே நான் ஆல்ரெடி அரைச்சல்லையா மிக்ஸி ஜாரு, அதிலையே சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுது அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொதிக்கட்டும்.
குக்கரில் அதுவும் பாஸ்மதி ரைஸ் செய்யும்போது தண்ணி வந்து அளவாக தான் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட போனாலும் குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரிங்க கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மீன் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே ஆட் ஆகி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சுடு தண்ணியில் போட்டது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்புன்னு தெரியும். ஸோ அதனால் நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸ் எல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இல்லைனாலும் உடனேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால 2 விசில் 3 விசில்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு விசில்லையே வந்து ரெடி ஆயிரும் சாப்பாடு. ஸோ பாருங்கள், என் வீட்டில் மீன் மேக்கர் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் நிறைய மீன் மேக்கர் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் இதுவும் ப்ரோட்டீன் ரிச் தான். ஸோ இந்த சாப்பாடுக்கும் அந்த மீன் மேக்கரும் போட்டு செய்கிறதுனால சைடிஷ் கூட தேவையில்லை. ஸோ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு விசில் நம்ம விடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இடையில் நம்ம போயிட்டு ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஆஃப் ஆனியனையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட தயிரும் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நான் 4லேருந்து 5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பீட்ரூட்டை வந்து துருவி மேலே போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீன் மேக்கர் ஃபுல்லாக மேலே இருக்குது, ரைஸு கீழே இருக்குது. நீங்கள் லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறுங்க. ரைஸ் வந்து அப்படியே உதிரியாக நீளமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு கலர் இன்னும் அதே மாதிரி பீட்ரூட் கலர்லேயே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் வதக்கும் போது லைட்டாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து நார்மலாக வரணும்னா நல்லா வதக்கிடுங்க தயிர் போட்டு. ஸோ இந்த கலர்லேயே வரும். ஸோ நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பராக பீட்ரூட் மீன் மேக்கர் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நீங்கள் அது வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங்.